ஒரு காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு இல்லையேன் சுடுகாடுன்னு சொன்னாங்க. You have been someone who has been opposing Vijay Bhaskar, who wants Vijay Bhaskar to be dropped from the cabinet. அப்ப அவருக்கும் தண்ணி கொடுப்பாரு. மைக் வாங்கப்பா. அதான் எனக்கும் உங்களுக்குமான இது இல்ல. இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தீங்க. அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லா கூட்டணியும் சொல்லியிருந்தீங்க. இந்த எல்லா கட்சியில இருந்து மாறுபட்டதான் பாமகன்னு சொல்றீங்க. இப்ப இதன் மூலியமா மற்ற கட்சிகளும் உங்களை மாதிரியே மற்ற கட்சிகளை மாதிரியே தான் நாங்களும் ஒரு சராசரி கட்சின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்த கூட்டணி சேருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவில் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். புரியுதா சார்? இப்போ நீங்க கடந்த தேர்தல் போதெல்லாம் சொன்னீங்க, குறிப்பா டாக்டர் ஐயா சொன்னாரு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது பெற்ற தாயோடைய உறவை வைத்துக் கொள்வதற்கு சமன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீங்க மத்திய மாநில அரசாங்கம் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. இப்போ தேர்தலில் கூட்டணி மாற்றத்திற்காக இப்ப நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம் இப்படி விளக்கம் கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஒரு நெருடலாவோ இல்லை நெருக்கடியாவோ இல்லையா? நிச்சயமா கிடையாது. எனக்கு நிச்சயமா கிடையாது. மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க, அதிமுக ஏத்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கனவே அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது சார். விமர்சனம்ன்றது வேற. நீங்க ஒரு திமுக மாதிரியே ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியா நீங்க கவர்னர்கிட்ட 27 அமைச்சர்கள் மேல ஆதாரபூர்வமா புகார் கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழல் கட்சிகளோட நீங்க கூட்டணி வைக்க வேண்டிய காரணம் என்ன? எந்த சமரசத்தின் அடிப்படையில் நீங்க அதை பண்றீங்க? இப்போ நீங்க இது வரைக்கும் சொன்னீங்க நாங்க உள்ள இருந்து தான் நாங்க அவங்க கிட்ட எதிர்ப்போம் சொல்லி. ஊழல்வாதிகள் கூட சேர்ந்து நீங்க என்ன விதமா நீங்க எதிர்க்க போறீங்க? அதை அதாவது உங்க கேள்விக்கு தான் நான் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறேன். எந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தெளிவா விளக்கி தான் நான் சொல்லியிருக்கிறேன் சார். அதுல விளக்கமே எதுவுமே இல்லை சார். அதுல அப்ப அவருக்கும் தண்ணி கொடுப்பாரு. ரொம்ப அப்படியே பதட்டமா இருக்கிறீங்க. ஜாலியா இருங்க, கேஷுவலா இருங்க. Yourself are an anti-tobacco activist and someone who has been fighting against tobacco. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல குட்கா அலிகேஷன்ல என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, சிபிஐ என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய அமைச்சர்களோட நீங்க கூட்டணி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? கவர்னர்கிட்ட கொடுத்த பட்டியல்ல இருக்கக்கூடிய 24 அலிகேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமானது. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விசாரிக்கணும், விசாரித்தால்தான் கூட்டணி அப்படின்ற ஒரு ஷரத்தை நீங்க ஏன் வைக்கல? கவர்னர் கிட்ட கொடுத்திருக்கிறேன். இல்ல இவங்க கிட்ட கொடுத்து என்ன பண்ணணும்? அது கவர்னர் கிட்ட கவர்னர் தான் அது நடவடிக்கை எடுக்கணும். இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? நீங்க இப்ப you have been someone who has been opposing Vijay Bhaskar, who wants Vijay Bhaskar to be dropped from the cabinet. Let the and why are you now aligning with him? Let the CBI inquire, and if they bring out evidences of corruption, I will be the first to ask them to take severe action and step down. So, இப்போ evidence இல்லன்னு நினைக்கிறீங்களா நீங்க? Investigation is going on. Do you think AIADMK is corrupt or not? See, investigation is going on. ஊழல் இந்த கட்சியா இல்லையா? Investigation is going on. அதிமுகல ஊழல் இருக்கா இல்லையா? Natural conclusion, and then I will give you a comment. என்னோட கேள்வி, நீங்க do you still believe? You want to preempt it? இல்ல, do you still believe that there is corruption in AIADMK government? Whatever it is, like investigation or whatever it is going on, let it come to its conclusion, and then we'll சார். தேர்தல் வர நேரத்தில் மட்டும் கரெக்டாக கூட்டணிக்கு போயிடுறீங்க. இது மக்களை முட்டாளாக்குற செயல் நீங்கள் நினைக்கலையா? வேற என்ன கேள்வி? அதான் எனக்கும் உங்களுக்குமான இது இவ்வளோ பேர் இருக்காங்க கேட்குறாங்கல்ல. அவருக்கு ஒரு சீட் ஒன்று கொடுத்துடணும் எலெக்ஷனில். ரொம்ப ஆவேசப்படுறார். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் நீங்கள் இப்போ கூட்டணி சேர்ந்ததுக்கு என்ன சொன்னீங்கன்னா ஆல் அக்ராஸ் இந்தியா எல்லாரும் திட்டிட்டு எப்படி ஒன்றா சேர்ந்தாங்கன்னு சொன்னீங்க. பட் உங்களுடைய டேக்லைனே மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி. அதோடைய சிச்சுவேஷன் இப்போ என்ன? செகண்ட் திங், நீங்க விமர்சனம் மட்டும் பண்ணல, அந்த வீடியோஸ் எல்லாம் வைரலா போய்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு இல்லையேன் சுடுகாடுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் சுடுகாடுக்கு போயிட்டாங்க? இல்லை திராவிட நாடு அடைஞ்சிட்டாங்களா? அல்ல அதுக்காக சுடுகாடு போனாங்களா? அதனால இதெல்லாம் இருக்கு அரசியல்ல. மைக் வாங்கப்பா. சட்டசபையில் மைக் ஆஃப் பண்ணுவாங்களா? அது மாதிரி ஆஃப் பண்ண அவர்கிட்ட. Is the ruling AIDMK government under Chief Minister Edapadi K. Palaniswamy corrupt or not? This is a straight question to you, sir. It's a good question. It's a good question. Yes, in the past we have given them certain comments on these issues and I have again reiterated that the governor, if he finds prima facie, he should go into all the issues pertaining to corruption.
And if they have found anything of allegations of corruption true, then definitely they could take severe action against whoever No, has done I want a corruption. straight answer from you, sir. I want a straight answer from you, sir. Yes or no? Sir, is it yes or no, sir? முடிச்சிடலாம் அப்ப இதுக்கு மேல Sir, is it yes நீங்க or no? சத்தம் போட்டீங்க. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.